The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. சென்னை போயஸ் தோட்டத்தில் உள்ள ஜெயலலிதாவின் இல்லத்தில் ஓபிஎஸ் மகன் ஓபி ரவீந்திரநாத் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை காணலாம். தொண்டர்கள் அனைவரும் அம்மா அவர்களுடைய லட்சியம் இந்த தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 100 ஆண்டுகளை கடந்து இந்த இயக்கம் வெற்றி நடை போடும் என்ற அம்மா அவருடைய கனவை லட்சியத்தை நிறைவேற்றுவதற்காக அம்மா அவர்களுடைய இல்லத்தில் அனைத்து தொண்டர்களும் இங்கு தன்னுடைய அம்மா அவர்களுடைய அந்த திருவுருவ படத்திற்கு மரியாதை செலுத்தி அம்மா அவர்களுடைய ஆசையை பெறுவதற்காக வரை தந்திருக்கின்றார்கள். நானும் என்னோடு இணைந்து அருமையான குளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி, நீலகிரி மாவட்ட செயலாளர் பாரதியார் அக்கா சொல்லணும்னா அம்மா அவர்கள் வீட்டில் எங்க போயிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாலும் அக்கா அவர்கள் தான் அம்மா அவர்களுக்கு திருஷ்டி சுற்றி போடுவாங்க. அவர்களோட இணைந்து நான் இந்த இடத்துல கிடைத்த பெரிய ஆசீர்வாதமாக கருதுகிறேன். என்ன மாற்றம் இல்லையோ அந்த மாற்றத்தை உருவாக்குவேன். அந்த ஓபிஆர் கரங்கோற்பம் என்பது ஒரு பொது சேவைகளை செய்வதற்காக அது நீங்க படிச்சு பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பது, ஏழை எளியவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு ஒருங்கிணைந்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்காக அந்த இயக்கம் உருவாக்கும். மாற்றம் நீங்க அவர்களுடைய வாழ்வில் எந்த ஒரு எளிமையான இருக்கக்கூடிய வாழ்க்கையில் அவர்களுக்கு ஏதாவது தேவைன்னா அவங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயமாக இருக்கும். அதே மாதிரி அது நீங்க எதிர்பார்க்கிற மாற்றம் தமிழகத்தில் உள்ள மாற்றம் சொல்றீங்களா? எல்லா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களை ஒருங்கிணைத்து எதிர்காலத்தில் தமிழகம் எந்த நிலையில் செல்ல வேண்டும் என்று தொண்டர்களுடைய அடிப்படை நோக்கத்தில் அவங்க நினைக்கிறாங்களோ அந்த மாற்றத்தை உருவாக்குவதற்காகவும் அது முயற்சியாக இருக்கும். அதிமுக ஒன்றுபடணும் முயற்சி. ஆனா நேற்று இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னா, துரோகிகளும் விசுவாசிகளும் ஒன்று சேர முடியாது, ஓனாயும் எல்லாரும் ஒன்று சேராது. அது மாதிரி துரோகிகளும் விசுவாசிகளும் உங்களுடைய பார்வை? அம்மா அவர்களுடைய கோயிலில் நின்று நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த கோயிலில் நீங்க இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நான் பயன்படுத்த மாட்டேன். யாரோ எழுதி கொடுத்து அவர் பேசிட்டு இருக்காருன்னு தான் நான் கருதுவேன். இந்த இயக்கம் 50 ஆண்டு காலமாக பாடுபட்ட வளர்த்த புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் அம்மா நினைச்சிருந்தா எப்படினாலும் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் தனக்கு எந்த பிரதிபலன் எடுக்காமல் அவ்வளவு உடல்நிலை சரியில்லாத ஒரு நிலையிலும் தமிழகமெங்கும் சுற்றுப்பயணம் செய்து நம்ம இயக்கம் எப்படி 2011 அம்மா ஒரு ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில் 11-16 இருந்த காலகட்டத்தில் மீண்டும் 35 ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்ட கட்சி மீண்டும் தமிழகத்தை ஆளுகின்ற ஒரு வாய்ப்பை புரட்சித் தலைவர் அவர்கள் உருவாக்கி கொடுத்தார்கள். அந்த அம்மா அவர்களுடைய அந்த உழைப்பு, அம்மா அவர்கள் சிந்திய அந்த ரத்தம் வீண் போகக்கூடாது என்பதற்காக தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அந்த 5 ஆண்டு காலமாக பல்வேறு இன்னல்களை சந்தித்து ஆட்சியை நிறைவு செய்தார். ஆனால் அந்த நன்றியை அவர் எதிர்பார்க்க மாட்டார். ஆனால் அந்த தொண்டர்களோட உழைப்பினால்தான் அந்த ஆட்சி, அது புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு இன்னைக்கு பல அவலங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த அம்மா அவர்களுடைய கோயிலாக வழங்கக்கூடிய இந்த வேதா இல்லத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன், தொண்டர்களுடைய எழுச்சி ஒரு நாள் வெடிக்கும், அது புரட்சியாக மாறும். அன்று புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய கனவு நனவாகும் என்பதை தெரிவித்துக் அதிமுக இப்படி இருக்கிற இந்த நிலைமையிலே இருந்தா தொடர்ந்து அதிமுக நிலை என்ன நினைக்கிறீங்க? இப்ப இருக்க சூழலே இருந்தா அதிமுக அடுத்து வருங்காலங்களில் அதிமுக அதே நிலைக்கு திரும்புமா, இல்ல மீண்டும் கீழே இறங்கிட்டே போகுமா? இப்ப இருக்கிற சூழ்நிலை என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். நான் ஏற்கனவே பேட்டியில நான் சொல்லியிருக்கேன். தொடர்ச்சியாக தோல்விகளை சந்தித்துக் கொண்டு வருகின்றது. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி பெறணும். வெற்றியை நோக்கி இந்த இயக்கம் செல்ல வேண்டும் என்றால் நான் சொல்லக்கூடாது, நான் மட்டும் சொல்லல, தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை மக்களும், தமிழகத்தில் இருக்கின்ற உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அத்தனை தொண்டர்களும் இன்னைக்கு அவர்களுடைய நிலைப்பாடு இதுதான் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆக அனைவரும் ஒரு கையை மட்டும் அசைச்சுக்கிட்டே இருந்த சத்தம் வராது, 2 கைகளும் தட்டினால்தான் ஓசை எழும்பும்.
ஆக அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும். இதை ஐயா அவர்கள் சொல்லிட்டாங்க. புரிந்தவர்களுக்கு புரிந்து நடந்தால் அனைவருக்கும் நல்லது. புரியாமல் நடந்தால் தமிழகத்தினுடைய மக்களும் முக்கியமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உண்மையான தொண்டர்கள் தக்க பாடத்தை புகட்டுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மும்மொழி கொள்கையை பற்றி மும்மொழி கல்விக் கொள்கை பற்றி தமிழகத்தில் இந்தி திணிப்பு மறுப்பு நடக்குதுன்னு சொல்றாங்க. உங்களோட நிலைப்பாடு? மும்மொழி கொள்கை என்பது எங்களுடைய நிலைப்பாடு என்னவென்றால், இதற்கு முன்பாக எங்களுக்கு தலைவர்கள் என்ன நிலைப்பாடு எடுத்தார்களோ அதே நிலைப்பாடு தான் எங்களோட நிலைப்பாடு. உங்களை சுற்றி எப்பயுமே ஒரு சர்ச்சையை சுற்றிட்டே இருக்கு. பிஜேபியில் சேர போறாரு அப்படின்னு சொல்லி எப்பயுமே ஓடிட்டே இருக்கு. நீங்க அந்த மாற்றத்தை உருவாக்க முடியும் சொல்லும்போது கூட அந்த கருத்து தான் நமக்கு. நீங்க அது மாதிரி போற ஏதாவது ஐடியா இருக்கா? என்னை இந்த ரவீந்திரநாத்துக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த இயக்கத்திற்கு விசுவாசமாகவும் இறுதி வரை இந்த இயக்கத்தினுடைய உண்மையான தொண்டர்களுக்காக நான் பாடுபடுவேன். புரட்சி தலைவி அம்மா வாழ்க! புரட்சி தலைவி அம்மா வாழ்க! புரட்சி தலைவி அம்மா வாழ்க! தேனி தொகுதி முன்னாள் எம்பி ஓபி ரவீந்திரநாத் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது எடப்பாடி பழனிசாமி யாரோ எழுதி கொடுத்ததை பேசி வருவதாக விமர்சித்திருக்கிறார். இவர் பேசியதை பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.